ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னதுன்னா, என்னோட மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்டு தான். சாட்டர்டே மார்னிங் வந்து எங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டு. நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே ஈவினிங்கே வந்து நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மார்னிங் கிளம்புற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து நாங்கள் வந்து ரிசப்ஷனில் உட்காந்துட்ருக்கோம். என்னது எங்கே அப்படின்னா, ஈரோட்டில் இருக்க பவிஷ் பார்க்கு. நான் வந்ததில் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். பாப்பா வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இது மாதிரி அவுட்டிங் வெளியில் போய். உள்ளே போன ரூம் வந்து அழகாக இருந்தது. குட்டி ரூம் தான், பட் நல்லா இருந்தது. வந்துட்டோம். ரூமில் வந்து எசென்ஷியலான திங்ஸ், சோப்பு, சீப்பு அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறையா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக நிறைய கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து முதல் நாள் எங்கள் மாதிரி ப்ரியராக முதல் நாளே வந்திருந்தாங்க. டயர்டாக இருக்கிறதுனால நான் ரூம்லேயே இருந்துட்டேன். பாப்பாவும் ஹஸ்பண்ட் மட்டும் போய் அங்கே ஹோட்டலில் இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு படுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 12 o'clock 1 o'clock ஆயிடுச்சு. அப்போ காலையில் வந்து பியூட்டிஷியன் 4 o'clock வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நானும் பாப்பாவும் ரெடி ஆகி உட்காந்துட்டோம். ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா, பாப்பாவும் நானும் வந்து ஒரு பர்பிள் ஷேடில் வந்து ட்ரெஸ் போட்டிருந்தோம். எனக்கு வந்து பியூட்டிஷியன் கேட்டிருந்தாங்க எது மாதிரி இது மேக்கப் வேணும் அப்படின்னா, ஐடியா இல்லாதனால நீங்களே நல்லதாக பார்த்து பண்ணி விடுங்கன்னு சொன்னாலும் சூப்பராக எனக்கு பண்ணி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறீங்க எது மாதிரி மேக்கப் போட்டாங்க அப்படின்னு. எனக்கு வந்து 3 types ஆஃப் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து 3 types ஆஃப் ட்ரெஸ் லுக்கும் கொடுத்துருந்தோம். நாங்கள் என்னதுன்னா, இது பர்பிள் ஒன்று, ரெட் ஒன்று, அதுக்கப்புறமா வந்து கோல்டன் அதுக்கப்புறம் எல்லோ சேர்ந்த மாதிரி. ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து இதில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டில் வந்து கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் எது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க, எது மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு. அப்பாவும் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் 4 o'clock எந்திரிச்சிட்டா அவளும் மேக்கப் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டா. பட் அவளுக்கு கிட்டத்தட்ட 8 o'clock ஆயிடுச்சு போடுறதுக்கு. அது வரைக்கும் பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தா. அவளுக்கு மேக்கப்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருந்தா. இப்போ நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் போய் எது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் பார்க்கலாம் வாங்க. எனக்கு ஐடியா இல்லை எப்படி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு. அதேமாதிரி நாங்கள் பியூட்டிஷியன் கிட்டே சொல்லியிருந்தோம், யாராச்சும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பருக்கு எங்களுக்கு யாராச்சும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அந்த பியூட்டிஷியன் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு அழகான அசிஸ்டண்ட் மாதிரி ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து எங்கள் ஃபோட்டோஷூட் முடிகிற வரைக்கும் எங்கள் கூடயே இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸு. அதே மாதிரி வந்து ஃபோட்டோஷூட் பண்ணுற அண்ணாவும் வந்து ரொம்ப எங்களை வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்த நானும் பாப்பாவும் எங்களை வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா சிரிங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி எங்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக வந்திருந்தது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா பயங்கர டயர்டில் இருந்தால் எல்லோரும். அதனால் ஃபோட்டோஸ் மட்டும் நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.